Dear students, today topic is about the earth. The earth அப்படின்னு பார்க்கிறோம். Earth is one of the 8 planets that revolve around the sun. Okay. சூரியனை சுற்றி பார்த்தீங்கன்னா 8 கோள்கள் இருக்கு. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எர்த், பூமியும் ஒன்று. சூரியனை சுற்றி சுற்றக்கூடிய ரிவால்வ்னா சுற்றி வரக்கூடிய கோள்கள் 8, அதில் ஒன்று எர்த் அப்படின்னு பார்க்குறோம். 8 planets that revolve around the sun. சன்னை சுற்றி வரக்கூடிய. Okay. Earth is only planet that known as support of life. இந்த கோள்களில் பூமி மட்டும்தான் என்ன ஆகுதுனாக்கா வாழ தகுதியானது இருக்கிறது, வாழ்வாதாரங்கள் நிறைந்ததாக இருக்கு அப்படின்னா. Earth is only planet that is known as support of life. வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்கக்கூடியது எது எல்லாம் சூழ்நிலையில் கலந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, the life exists yet due to the combination of the several factors such as the ideal distance to the sun, the favorable atmosphere, presence of water and the essential of the elements and the earth gravitational force. இந்த பூமி எப்படி இருக்கு அப்படி சொல்லலாம். லைஃப் எக்ஸிஸ்ட், வாழ தகுதியானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபேக்டர், நிறைய காரணிகள், நிறைய பண்புகள் இருக்குன்னா இதுல எல்லாம் கலந்துதான் இருக்கக்கூடியது அந்த பூமி. காம்பினேஷன் ஆஃப் த செவரல் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஒரு சாதகமான தூரம், ஒரு சிறந்த தூரம் எது இருக்குது, சன்னிலிருந்து கரெக்டான ஒரு சிறந்த ஒரு தூரத்தை வச்சிருக்குது இந்த பூமி. ஃபேவரபிள் அட்மாஸ்பியர், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேவரபிள் ஏர் ஸ்பேஸ், அந்த வளிமண்டலம் சரியான அளவு இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், அடுத்தது வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அண்ட் எசென்ஷியல் ஆஃப் எலிமெண்ட், தாது பொருட்கள் அப்படி சொல்லக்கூடிய எசென்ஷியல் ஆஃப் எலிமெண்ட், தாதுக்கள் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, முக்கியமான பண்புகளுடைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் எர்த் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோட இல்லாம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு புவி ஈர்ப்பு விசை, சரியான ஈர்ப்பு விசை இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கோள்கள் வாழ தகுதியானதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எது இந்த எர்த். த ஐடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், ஒரு சூரியனிலிருந்து ஒரு சிறந்த தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எர்த் தான். எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃபார் த சன். இது எங்க இருக்கு எர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு பார்க்குறோம். அதில் சூரிய கோள்கள் உங்களுக்கு தெரியும் இருக்கிறா, சூரியன் சுற்றி வரக்கூடிய கோள்கள் நிறைய தெரியும். 1 2 3 தேர்ட் ரோல இருக்கிறது நம்ம பூமி அப்படின்னு பார்க்குறோம். ஏர். ஓகே, இது சன். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கோள்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். The third planet from the sun, மூன்றாவது கோளம் எது இருக்குனாக்கா சன், இது சூரியனிலிருந்து. ஓகே, the distance from the sun make it the surface of neither hot nor too cold and make it ideal to sustain of life. Distance of the sun, சன்னிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம், சாதகமான தூரத்துல இந்த எர்த் இருக்கு, இந்த பூமி இருக்கு. அதோட இல்லாம மேக் எ சர்ஃபேஸ், அதனுடைய பூமியோட மேற்பரப்புல அதிகமான குளிர், அதிகமான வெப்பமும் இல்லாம ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். neither too hot or too cold, they making the ideal sustainable of. இந்த மாதிரி இருக்கிறதால தான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு கோளா இருக்கு இது எர்த் அப்படின்னு பார்க்கிறோம். the temperature habitable places earth ranges from -70 degrees Celsius to 57 degrees Celsius. இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ தகுதியான பூமின்னு சொல்றோம். ஸோ அதுலேயே டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சஸ் தான் சொல்றோம். எந்த லெவலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -70 டிகிரி, உறைபனியோட மோசமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இது 70 டிகிரி செல்சியஸ் மைனஸ்லேருந்து 57 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது குளிராகவும் ஹாட்டாகவும் இருக்கக்கூடிய ஏரியாவை இந்த ஏர்த்தோட சர்ஃபேஸாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. சன்லைட் ஆல்சோ ப்ரொவைட் ஆஃப் தி எனர்ஜி நீடட் பை பிளான்ட் டு மேக் பை தி ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா குளிர் ஆகக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால
சன்லைட் வச்சு என்ன பண்ணுது provide the energy needed for plant பிளான்ட்க்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது சன்லைட்ல இருந்து சோ அந்த பிளான்ட் என்ன பண்ணுது பாருங்க make the food process the photosynthesis photosynthesis ன ஒரு processல பிளான்ட் வந்து என்ன பண்ணுது food preparation பண்ணுது ஓகே preparation பண்ணுது அப்போ சன்லைட்ல இருந்து எனர்ஜி எடுத்து என்ன பண்ணுது food ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த பிளான்ட்க்கு இருக்கு அப்படினு பார்க்கறோம் favorable atmosphere அடுத்து favorable atmosphere next topic பாத்தீங்கன்னா சாதகமான வளிமண்டலம் அப்படி பாத்தீங்கன்னா the gaseous layer air surrounding the earth is called atmosphere the earth கோளோட மேல இருக்கக்கூடிய gaseous area எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பார்க்கறோம் atmosphere அப்படி சொல்றோம் பாருங்க the gaseous layer எந்த அளவுக்கு அந்த layer atmosphere இருக்கோ troposphere hydrosphere அப்படி பாப்போம் வளிமண்டலத்துல நிறைய லேயர் இருக்கு so gaseous layer air surrounding the earth எர்த்துக்கு மேல எந்த அளவுக்கு ஏர் ஸ்பேஸ் இருக்கோ அது வந்து என்ன சொல்றோம் அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்க்கிறோம் எஸ் அந்த அட்மாஸ்பியர்ல என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் த ஏர் இருக்கு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்கிறோம் நைட்ரஜன் வந்து 70% இருக்கு திஸ் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தி பில்ட் அப் அவர் பாடி நம்ம உடலை உருவாக்கக்கூடியது நம்ம பிளான்ட்ல ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் அப்போ பிளான்ட்க்கு எங்க இருந்து புரோட்டீன் வருதுனாக்க சன்லைட்ல என்ன the preparation of the own kind of food materials அது உணவு தயாரித்து அதுல நம்ம என்ன பண்றோம் அதை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு பாடி வந்து growth ஆகுதுன்னு பார்க்கிறோம் then oxygen respiration யூஸ் ஆகுது யூஸ் த ரெஸ்பிரேஷன் அனிமல் யூஸ் பண்றதுக்கு அனிமல் சுவாசிக்கிறதுக்கு எது பண்றோம் நம்ம ரெஸ்பிரேஷனுக்காக இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இது அட்மாஸ்பியர்ல இது 21% ஆஃப் த ஆக்சிஜன் then கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா 0.03% the user of the plant the photosynthesis எப்போது பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் வந்து photosynthesis இன்வால்வ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும் சோ அந்த processல யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கறோம் சோ gases வந்து நைட்ரஜன் 17% ஆக்சிஜன் 21 கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அந்த பிளஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்றாங்க ஏர் அப்படின்னு பார்க்கறோம் ஓகே थैंक यू